ஏர்லைன்ஸ் வந்து எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. காரணம் வந்துன்னு சொன்னால் வேறு நாடு கூட ஒப்படைக்கல. ஸ்ரீலங்காவில் வந்து அந்த ஏர் ஃப்ரைட் காசு வந்து கூட முதலீடு செய்து அதை செய்கிறதுக்கு அங்கே வெளிக்கிடைகளை வந்து கொஞ்சம் பின்னு கிடைக்கிறாங்கன்னு சொன்னால் அது பெரிய அளவில் வித்தியாசம் இருக்காது. வெளிக்கிடையே அந்த லேண்டிங் பெர்மிஷன் இந்தியாட்ட இருக்கு பலாலியா போகல. அப்போ இந்தியா என்ன செய்யுதுன்னா நாங்கள் ஒரு சின்ன கல்லை நகர்த்துறதுனாலும் இந்தியான்ற பெர்மிஷன் எடுப்போம். அப்போ என்ன செய்யணுமெண்டா நாங்கள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் கூட பலாலிக்கு வந்துறாங்கலாம். உங்கள் பிரதேச ஆலயங்களில் இடம்பெறும் ஆன்மீக கலை மற்றும் கலாசார நிகழ்வுகளை உலகறியச் செய்ய லங்காஸ்ரீயோடு இணைந்து கொள்ளுங்கள். தொடர்புகளுக்கு 076 70 60 910. உங்களுக்கு தெரியும், சுவிஸுக்கு எங்களோட மக்கள் இங்கே வந்து கால் பதிச்சு 40 வருஷத்துக்கு மேலாயிடுச்சு. 50 வருஷத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த 40 வருஷத்துல இந்த ஒரு சமூக கட்டமைப்பில் சுவிஸ் நாட்டை பொறுத்தவரையில கலையாகட்டும், மொழியாகட்டும், அறிவியல் ஆகட்டும், அல்லது வணிகமாகட்டும், ஆன்மீகமாகட்டும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனித்தனி கட்டமைப்புகளை உருவாக்கி அந்த அமைப்புகள் ஊடாக நமது மக்களை ஒவ்வொரு வழிகாட்டிகளாக திகழ்ந்த வைத்த பெருமை நமது முன்னோர்களை சார். அவர்களின் இந்த கட்டமைப்புக்கெல்லாம் அன்றைய காலகட்டத்தில் நமது தாயகத்தில் ஏற்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் மிக சுலபமாக கையாள்வதற்கு உதவியாக இருந்தது. ஆனால் 2009க்கு பின்னர் அந்த கட்டமைப்புகள் தமது பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற வேளை இந்த வர்த்தகர்களாகிய உண்மை போன்றவர்களை ஒரு குடையின் கீழ் கொண்டு வருவது ஒரு மிக கடினமான பிரச்சனையாக இருந்தது. ஆகவே இந்த இடைவெளியை ஒரு சமூக அக்கறையுடன் எதிர்கொள்வது தொடர்பாக சுவிஸில் உள்ள சமூகத்தில் அக்கறை உள்ளவர்களும் வர்த்தகர்களும் ஒருங்கிணைந்து இந்த இடைவெளியை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு முக்கிய நோக்கத்துக்காகவும் எதிர்காலத்தில் எங்களோட சந்ததியை 2ஆம் சந்ததி எதிர்கால சந்ததிகளுக்கு எங்களது அனுபவங்களையும் எங்களது ஆலோசனைகளையும் வழங்கும் நோக்கில இந்த எங்களுடைய அமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்பை உருவாக்கியது எப்படி என்றால் சுவிஸில் உள்ள வர்த்தகர்கள், மூத்த வர்த்தகர்கள், சமூக ஆர்வலர்கள், சமய பிரமுகர்கள் என அனைவரும் கூடி 2024ஆம் ஆண்டு மார்கழி மாதம் சூழ்ச்சியில் கில்டன் ஹோட்டலில் இந்த அமைப்பை நாங்கள் அங்குரார்ப்பணம் செய்திருக்கிறோம். இந்த அமைப்பின் தலைவராக இளைய தம்பி ஸ்ரீதாஸ் அவர்களும், இந்த அமைப்பின் செயலாளராக ராசமாணிக்கம் ரவீந்திரன் அவர்களும், இந்த அமைப்பின் பொருளாளராக இளம் சந்ததியை சேர்ந்த சிவகுமார் மாதவன் அவர்களும், இந்த அமைப்பின் ஒருங்கிணைப்பாளராக நான் சிவசுப்ரமணிய பிரபாகரனும் இருக்கின்றோம். இந்த அமைப்பு 2 பிரிவுகளாக உருவாக்கப்பட்டுள்ளது. அதாவது 1ஆம் கட்ட தலைவர்கள் பொறுப்பாளர்கள் 1ஆம் சந்ததியையும், 2ஆம் கட்ட பொறுப்பாளர்கள் 2வது சந்ததி இளம் சந்ததியையும் நாங்கள் உப பொறுப்புகளையும் நியமிச்சிருக்கிறோம். அப்போ இந்த அமைப்பு வந்து ஒவ்வொரு செயல்பாடுகளையும் தன்னிச்சையாக முடிவெடுப்பதில்லை. எங்களுக்கு என்று ஒரு ஆலோசனை குழு இருக்கின்றது, ஒரு திட்டமிடல் குழு இருக்கின்றது. ஒரு பிரச்சனை வரும்போது நாங்கள் அந்த ஆலோசனை குழு ஊடாக திட்டமிடல் குழுவுக்கு அனுப்பி அவர்கள் சொல்லுகின்ற வகையில் தான் இந்த அமைப்பு செயற்படுகின்றோம். எனவே நாங்கள் இந்த கடந்த ஒரு வருடத்தில் சுவிஸில் உள்ள பல வர்த்தகர்களையும் மற்றும் தொழில் முனைவோரையும் ஒன்றிணைத்திருக்கிறோம். இதுதான் சுருக்கமான எமது அமைப்பு உருவாக்கிய விதம். தொடர்ந்து எமது அமைப்பின் தலைவர் திரு ஸ்ரீதாஸ் இளையதம்பி அவர்கள் உங்களோட உரையாடுகிறார். பிரபாகரன் சொன்னது போல சுவிஸில் 40 வருட காலங்களுக்கு மேலாக நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கான 2009க்கு பிற்பாடு எங்களுக்கான ஒரு ஒருங்கிணைப்பு விடுபட்டு போய்கொண்டிருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களுடைய சமூகம் தன்னிச்சையாக ஒரு வழியில் செல்லாமல் இணைந்து சமூகமும் வர்த்தகர்களும் தொழில் முனைவர்களும் சமூக ஆர்வலர்களும் இணைந்து நமது சமூகத்தை ஒரு நல்ல வழியில் கொண்டு போகணும் என்றது பலருடைய கனவு. என்னுடைய மாத்திரமில்லை, எல்லாருடைய கனவும் அப்படி மனதுக்குள்ள இருந்தது. அதை எப்படி
நடைமுறைப்படுத்த வேண்டியதில் ஒரு நடைமுறை சிக்கல்கள் இருந்தது. யாரு அதை ஒன்றிணைக்கிறது, எப்படி ஒன்றிணைக்கிறது என்ற ஒரு கேள்விகள் பலருடைய மனதில் இருந்த ஆசை எல்லாருக்கும் இருந்தது. நாங்கள் ஒன்றாக இணைய வேண்டும், நமது மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும். அதாவது எங்களோட வர்த்தகத்துறையிலேயோ சரி, சகல தொழில் முனைவர்களும் சரி எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளுக்கு நாங்கள் ஏதோ ஒரு வழியில் துணையாக இருக்க வேண்டும். நாங்கள் இதில் இந்த துறைகளில் நீண்ட காலம் அனுபவிக்க வேண்டிய ஆலோசனைகள், உதவிகள் புதிதாக தொழில் ஆரம்பிக்கின்றவர்களுக்கு அல்லது ஆரம்பிக்க விரும்புகிறவர்களுக்கு ஒரு பாலமாக நாங்கள் இருக்கணும் என்று நினைத்தால் இந்த பலருடைய ஆலோசனைகளுக்கு மத்தியில் 2024 ஆண்டு மார்கழி மாதம் ஹில்டன் ஹோட்டலில் அந்த கனவேற்கா நிறைய பேருக்கு நாங்கள் அறிவித்து அதில் ஒரு குங்குமமான பேர் கலந்து கொண்டு அந்த நிகழ்வில் சபையின் மூலமாக, அந்த வந்திருந்தவர்களின் சபையின் மூலமாக நமது நிர்வாக குழு தெரிவு செய்யப்பட்டது. நோக்கம் இது நாங்கள் இதுவரை காலமும் நமது தனி முயற்சியினாலே பல இன்னல்களை பல பிரச்சனைகளை சந்தித்து ஏதோ ஒரு வழியில் ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம். அதுக்கு அந்த நிலையில இருந்து நாங்கள் எமக்கு பின்னால் வருகின்ற எமது அடுத்த சந்ததிக்கு அவர்கள் கல்வியில் எம்மை விட மேம்பாடாக இருந்தால், அந்த துறைகளில் அதை கற்றிருந்தாலும் எங்களுடைய அனுபவங்களையும் அவர்கள் மூலம் பகிர்ந்து கொள்வதன் மூலமாக அல்லது அவர்களுக்கு ஒரு துணையாக இருப்பதன் மூலமாக ஒரு நல்லதொரு சமுதாயத்தை, இரண்டாவது தலைமுறை நல்லதொரு சமுதாயத்தை பொருளாதார ரீதியிலும் சரி, நன்னோக்கு ரீதியிலும் சரி, நட்பண்பிலும் சரி முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்குத்தான் எல்லாருடைய மனதிலும் இருக்கு. அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக நாங்கள் ஒரு 20-30 பேருக்கு மேற்பட்டவர்கள் அங்கு இணைந்து இந்த இதை உருவாக்கி இருக்கிறோம். நோக்கம் எல்லோரும் இதில் ஒன்றிணைய வேண்டும் என்றதும் அது கடினமான காரியம்தான், இலகுவான காரியம் இல்லை. ஆனால் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரு சமூகம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையும் போது அது அரசியலும் சரி, எங்களோட சமூக கட்டமைப்பும் சரி பாரிய ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரும் என்றதில் என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. பொருளாதாரம் தான் அநேகமான விடயங்களை நிர்ணயிக்கும். எங்களோட ஒரு இனத்தின்டையோ ஒரு மொழியின்டையோ அல்லது ஒரு இன குழுவின்டையோ நாங்கள் உலகத்தில் இருக்கின்ற நிறைய நாடுகளில் சுவிட்சர்லாந்து ஒரு முன்னோடியான நாடாக இருக்கின்றது. நாங்கள் அந்த 2009க்கு முற்பட்ட காலங்களில் சுவிட்சர்லாந்து எங்களோட நாட்டுக்கு நிறைய விடயங்களில் பங்களிப்பு செய்திருக்கு. பொருளாதாரம், மீட்டெடுப்புகள் என்ற நிறைய விஷயங்களை உதவி செய்திருக்கிறது. அந்த இடைவெளி இப்போ குறுகிய காலங்களில் அந்த இடைவெளி கூடிக்கொண்டு போகிறபடியால் அதுக்கு ஒரு பாலமாக இருந்து நமது இந்த மொழியும் எங்களுடைய இனமும் ஒரு அடையாளமாக பொருளாதாரத்தில் மேலோங்கி இருக்கணும் என்ற நோக்கத்தில் தான் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. நீங்கள் அமைப்பு தொடங்கிய சம்பந்தமாக நீங்கள் சொல்கிற விஷயம் நல்ல விஷயம். ஆனால் வேண்டிய என்னன்னா, நீங்கள் சமூக அக்கறையோட இங்கே ஒருங்கிணைத்து வேலை செய்கிறதுல என்ன திட்டங்களை அது முதல் கட்டமாக நாங்கள் ஒரு வர்த்தகர்களை ஒன்றிணைக்கிறது தான் எங்களோட முதல் நோக்கம். இப்போ அது ஒரு இலகுவான காரியமாக இருக்கே இல்லை எங்களுக்கு. இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷமான இணைக்கிறோம். ஆனால் அதில் இன்றைக்கு நாங்கள் 200க்கும் மேற்பட்ட வர்த்தகர்கள் அல்ல சமூக ஆர்வலர்கள் அதில் தொண்டாளர்களை ஒன்றிணைத்திருக்கிறது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். இன்றைக்கு இதுவரைக்கும் நான் சுவிட்சர்லாந்தில் நடந்த வர்த்தகர்கள் ஒன்றிணைந்த ஒரு நிகழ்வாக, ஒரு பெரிய நிகழ்வாக இது தான் நான் பார்க்குறேன். சுவிஸில் உள்ள வர்த்தகர்கள் அது ஒரு பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன். நாங்கள் எங்களுடைய நோக்கத்தில் முக்கியமானது என்றால் இந்த விஷயத்தில், அதாவது நாங்கள் எங்களுடைய அனுபவங்களை கொண்டு எங்களுக்கு பின்னுக்கு வார பிரச்சனைகளுக்கு நாங்கள் ஒரு உதவியா இருக்கலாம் என்றதான் முதல் நோக்கம். இதுக்கு ஆதவனும் நீங்கள் ஒரு கருத்தல் சொல்லுங்க. எங்கள் நோக்கம் பொது என்று பார்த்த எங்களை பிஸ்னஸ் செய்கிறது, நான் தமிழ் மீடியம் யூஸ் பண்ணி கிடைக்கும்.
பிஸ்னஸ் செய்கிறாங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா நாலேஜும் நெட்ஒர்க்கும். அப்போ தனிப்பட்டு தான் இப்போ எங்களோட இடத்துல இருக்கிறார்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் வந்தாவோ இல்லை ரீட்டைல் வந்தாவோ இல்லை என்ன ஹார்ட்வேர் இதுகள் செய்தாவோ தனிப்பட்டு தான் செய்து கொண்டு போக முடியும். அந்த ஒரு இணைஞ்சு வேறு ஒரு ஆக்கள் இந்த ஆலோசனை கேட்டோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை அறிவுரையோ இல்லை சட்டத்திட்டங்களோ அதை நாடி போயிடாது இடத்துக்கு. அப்போ ஸ்டெரோன்றது உருவாகினது எல்லாத்தையும் கொண்டு இணைக்கிறதுக்கு. இப்போ நாங்கள் முந்தி எங்களோட நாட்டு பிரச்சனைக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்தோம். இப்போ எங்களோட பிஸ்னஸ் செய்கிறாக்களை பாதுகாக்கிறதுக்கும் வளர்ச்சி அடுத்த லெவலுக்கு கொண்டு வரதுக்கும் அடுத்த ஜென்ரேஷனை பிஸ்னஸ் என்ற மைண்ட் செட்டுக்கு கொண்டு வரதுக்கும் தான் திருப்பி ஒன்று சேரும். அப்போ இது பொது இதுன்னு பார்த்தா எங்களோட சனத்தை பலப்படுத்தி அவளுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து அவள் செய்கிற பிஸ்னஸை ஸ்டேபிள் ஆக்கி அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடிய கட்டத்துக்கு கொண்டு வரும். வயது போனாக்கள் 30 வருஷமா செய்த பிஸ்னஸை அடுத்த ஜென்ரேஷன் எடுக்கிறதுக்கு அவளுக்கு ஏற்ற நாலேஜை கொடுத்து அடுத்த இடத்துக்கு கொண்டு வர்றது. அதான் எங்களோட பொது நோக்கம். இல்ல அதுல தெளிவா கேட்கறேன்னு சொன்னால் இப்ப நீங்க தாயக முதலீடுகள் தொடர்பில் இங்க ஒரு நல்ல விடயம் நீங்க இப்ப ஆரம்பிச்சிருக்கிறது. இப்ப இங்க இருக்கிற இந்த சுவிஸ் தமிழ் பொருளாதார மேம்பாட்டு நிறுவனத்துல எதிர்காலத்துல வந்து ஒரு ஒருங்கிணைஞ்சு தாயக முதலீடுகள் அல்லது தாயக உற்பத்திகளையும் நீங்க ஒரு ஒருங்கமைஞ்ச கட்டத்துல ஏற்படுத்தி செல்றது அல்லது எடுத்து செல்றது, சந்தைப்படுத்தல். சுவிஸ் சந்தைன்றது வந்து இந்த உலகளாவிய ரீதியில ஒரு முதன்மை சந்தையா இருக்கிறதால இந்த சந்தைப்படுத்தல்ல தாயகத்துக்கு இதுல என்ன பெனிஃபிட் இருக்க போகுது அல்லது இதுல எப்படியான வகையில அந்த உங்களோட செயற்பாடுகள் நகரப்போகுது? அதுல என்ன சொல்லலாம்ன்றா முதல் வந்து எங்களோட இங்க இருக்கிற சனத்துக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், கதைக்காத விஷயம் ஸ்டேபிள் இல்லை. அடுத்த வாடகை நின்று கட்டுறது, அடுத்த சம்பளத்தை நின்று கொடுக்கறது, அடுத்த நாளை நின்று நான் சிலவுகளை பார்க்கறது, குடும்பத்தை நின்று பார்க்கறது, வாடகை நின்று கட்டுறது, வீட்டு வாடகை நின்று கட்டுற பிரச்சனையெல்லாம் அனமான சனம்ங்கிற சனம் நிற்கிறது. பிசினஸ் செய்கிறேன் வழியால வர்றது வழியா நான் உள்ளுக்கு இருக்கிற பிரச்சனைகள் அதுகளை தீர்த்து அவையிலே பலப்படுத்தி அவைகளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டை வளர்த்து அங்கிருந்தான் இன்வெஸ்டர் வருங்கிற நாடு. இன்வெஸ்ட்மெண்ட்டை காசு மூலம் மட்டும் இல்லை, நாலேஜ் மூலமும் அதே இடத்துல அங்கே இருக்கிற திறமைசாலிகளை கொண்டு வந்து இங்கே உள்ளுக்கு கொண்டு வந்து அவையில படிப்பிச்சு அந்த ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு வந்து கொண்டு வர்றது, அல்ல லேயர் என்ற ஒரு சிஸ்டத்தை இங்கே உருவாக்கி இப்போ அதை அங்கே கொண்டு போகிறது. அப்படித்தான் எங்களுடைய நோக்கத்தில் எங்களோட நாட்டை பலப்படுத்துறாங்க. காசை மட்டும் கொடுத்து ஏதோ ஒரு இன்வெஸ்ட் பண்ணி இல்லாமல் இங்கே இல்லை நான் காசு கொடுக்கறத பற்றி கேட்கல. அங்க இருக்கிற உற்பத்திக்கு இங்க இருக்கிற சந்தைக்கு உங்களோட அமைப்பு எந்த வகையில எடுத்து செல்ல போகுது? இப்ப இந்த சந்தைன்றது வந்து நீங்க சொல்ற மாதிரி இங்க இருக்கக்கூடிய தொழில் முனைவர்கள் எவ்வளவு ஒரு பின்னடைவை சந்திக்கிறாங்களோ அதே அளவுக்கு தாயகத்தில் இருக்கக்கூடிய சிறு பெரும் தொழில் முனைவர்களும் நெருக்கடியை சந்திக்கிறாங்க. இப்போ உங்களோட பலம்ன்றது வந்து அவங்களுக்கு எந்த அளவுல ஒரு அடுத்த உந்து சக்தியா இருக்க போகுது? உண்மையா என்னென்றால் இந்த செடோ அமைப்பு வந்து ஆரம்பிக்கிற முதல் திட்டங்கள் எங்களோட திட்டமிடல் வந்து இங்கே உள்நாட்டில் உள்ள வர்த்தகர்களையும் அங்கே உள்ள தொழில் முனைவோருக்கான இதை செய்கிறதாகத்தான் நாங்கள் உண்மையிலேயே எங்களுடைய கலந்துரையாடல் எல்லாம் இருந்தது. ஆனால் இப்போ 2ஆம் தலைமுறையினருடைய ஒரு வேண்டுகோள் என்னென்றால் இங்கேயே எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள். இப்போ ஆனால் தாயகத்தில் முதலீடு செய்கிறவே அல்லது அங்கே முதலீடு அங்கே தொழில் செய்கிறவைக்கு பங்களிப்பு செய்கிறவே தனிப்பட்ட முறையில் நிறைய சேதம் இருக்கணும். சுழல் உள்ளவையும் செய்யும். நாங்கள் அது இப்போ சுடவண்டு மூலமாக வெளிப்படுத்த இல்லை, சேதம் இருக்கணும். பல எல்லா விஷயங்களும் உதவி செய்கிறவையும் சரி, தொழிலுக்கு உதவி செய்கிற உறுதுணையாக இருக்கிறவையும் செய்து இருக்கணும். தனிப்பட்ட முறைகளில் செய்து இருக்கிறோம். அப்போ முதல் நாங்கள் சரியாக இருந்து கண்டுதான் இன்னொரு இடத்துல நீங்க அந்த வினாவை பிள்ளைய விளங்கிட்டீங்க. நாங்க வந்து கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா அவங்களுக்கு நீங்க இனாமாவோ அல்லது அவர்களுக்கு பொருளாதார உதவி செய்ய சொல்ல, அங்க உதாரணத்துக்கு சொல்ல போனா அங்க நல்ல உற்பத்திகள் இருக்குது நீங்க சந்தைப்படுத்தக்கூடிய வகையில. அந்த உற்பத்திகளுக்கு உங்களோட சந்தையில நீங்க ஊக்குவிப்பா அல்லது திட்டங்களை வகுக்கிறதால உங்களோட திட்டம் அடுத்த கட்டத்தில் நகராம போறதுல அது இன்னும் ஒரு கட்டத்தை அடைய போகுது. ஏன்னு சொன்னா அங்க வந்து இப்ப இங்க எல்லாரும் பியோ அதாவது எல்லாம் வந்து ஒரு இயற்கையான உணவை தான் விரும்புறாங்கன்னா அது தாயகத்துல தயார் நிலையில் இருக்குது. அது எந்த சந்தையை நோக்கி நகருதுன்னு சொன்னால் அது தென்னிலங்கை சந்தைக்கு போய் இன்னும் ஒரு இடத்துல கைமாறப்படுது. நாங்கள் கேட்கிறோம் என்னன்னா அந்த சந்தை வாய்ப்பை நீங்க இப்ப இங்க சரியா பயன்படுத்துவீங்கன்னு சொன்னால் அந்த அங்க இருக்கிற தாயக சந்தை வாய்ப்பும் சுவிஸை நோக்கி நகர போகுது. அது இன்னும் ஒரு இடத்துல டைவெர்ட் பண்ணப்பட போகுது. நீங்க உதவி செய்யவும் கேட்கல, அவங்க இனாமா கொடுக்கவும் சொல்ல கேட்கல. நான் அந்த வினாவை தான் உங்கள்கிட்ட ஏற்றுமதி வாய்ப்புகள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், அதாவது சிறு கை தொழிலாளர்களை ஊக்குவிக்கிற மாதிரி. இந்த விஷயத்து சம்பந்தமா 2025 ஜனவரி மாதம் பலாலி விமான நிலைய விஸ்தரிப்பு தொடர்பான ஒரு மீட்டிங் ஒன்று நடந்த அந்த மீட்டிங்கில் நீங்கள் சொன்ன விஷயத்த நாங்கள் கேட்டோம். கேட்க
ரவி அன்னைக்கு அந்த இடத்துலேருந்து நான் ஃபோன் பண்ணி கழிச்சேன். அந்த விஷயத்தை சொல்லுவோம். என்னதுன்னா இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி நாங்கள் ஒரு சில ஃபார்ம் விஷயங்கள் வந்து நாங்கள் செய்துட்டுருக்கோம். அதே நேரத்தில் வந்து ஏர்லைன்ஸ் வந்து எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. காரணம் வந்து சொன்னால் வேறு நாடுகளோட ஒப்படைக்கல ஸ்ரீலங்காவில் வந்து அந்த ஏர் ஃப்ரைட் காசு வந்து கூட அப்படியான திட்டங்கள் இருக்கு. அதில் வந்து ஒரு சில முதலீடு செய்து அதை செய்கிறதுக்கு அங்கே வெளிக்கிடைகளை வந்து கொஞ்சம் பின்னுக்கு நிற்கிறாங்கன்னு சொன்னால் அது பெரிய அளவில் வித்தியாசம் இருக்காது. இந்த ஏர் ஃப்ரைட் இதில் வந்து வித்தியாசம் வெடிக்கைகளை வந்து இங்கே கொண்டு வந்து சந்தைப்படுத்துறதுக்கு பிரச்சனையே இருக்குது. அதான் உண்மையான கேள்வி. அடுத்தது இன்னொரு பிரச்சனை இருக்குது என்னென்னா லேண்டிங் பெர்மிட் வந்து இப்போ வேற ஒரு ஃப்ளைட்டை ஸ்டார்ட் பண்ணி அங்கே உள்ளவரோட சேர்ந்து செய்கிறது வெளிக்கிட்டே அந்த லேண்டிங் பெர்மிஷன் இந்தியாட்டே இருக்கு பலாலியா போகணுங்க. அப்போ இந்தியா என்ன செய்யுதுன்னா நாங்கள் ஒரு சின்ன கல்யாணம் நகர்த்துறதுனாலும் இந்தியாண்ட பெர்மிஷன் எடுப்போம். அப்போ என்ன செய்யணுமெண்டா நாங்கள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் கூட பலாலிக்கு வந்துடுறாங்கலாம். அப்போ நாங்கள் இந்தியாவோட சைன் பண்ணி பலாலியிலேருந்து நாங்கள் கொழும்புக்கு இந்தியன் ஃப்ளைட்டை கொண்டு போகணும் அல்லது பலாலியிலேருந்து சென்னைக்கு கொண்டு வந்து வருவோம். அப்போ அதுக்கு இவருக்கு வந்து அந்த செலவு கூடுது. இப்போ அப்படி இருந்து நாங்கள் ஒரு லேண்டிங் பொசிஷன் உள்ளவரோட கழிச்சு கொண்டு இருக்கிறோம். நேரடியாக நாங்கள் ஒரு லோக்கல் ஃப்ளைட்லேருந்து கொழும்புக்கு கொண்டு வந்து இங்கே மாற்றுறதுக்கு அது சம்பந்தமாக போன மாதம் சரியா. அதாவது நீங்க தயார் நிலையில் இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய புறச்சூழ்நிலைன்றது வந்து உங்களுக்கு அதுக்குரிய வாய்ப்புகளையும் வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்துறதுல ஒரு சாதக நிலை இல்லை, ஒரு நெருக்கடி நிலை தான் இருக்கு. தாயத்துல இருந்து எங்கட இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு ஆன தரத்தோட பொருள் வந்தால் நாங்கள் அதை ஏற்கிறதுக்கு அதுக்கான அதான் வேலை திட்டங்கள் நடந்துகிட்டே இருக்கு. சில பேர் செய்யணும், அது நடந்துட்டு இருக்கு. அதுதான் எங்கட உள்மனதுல அதுதான் மெயினா இருக்குங்கிற ஆழ்மனதுல ஆழமா பதிஞ்சிருக்கிற விஷயம் வந்து எங்கட தாயக பகுதிகளில் உற்பத்தி பண்ற பொருட்களை உலக சந்தைக்கு கொண்டு வர வேண்டியதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதை கட்டாயம் நாங்கள் கொண்டு வர வேணும். அதுக்கான வழிமுறைகளுக்கு வந்து நிறைய நேரம் தேவைப்படுது. எங்களுக்கு பயிற்சிகள் அங்கே உள்ளூர்ல உள்ளவைக்கான பயிற்சிகள் கொடுக்க வேண்டியிருக்கு. நாங்கள் அங்கே போயிருந்த போது அந்த அந்த ஒர்கானிக் ஃபார்ம் செய்கிறவையோடையெல்லாம் கதைச்சிருக்கிறோம். எங்களுக்கு தேவையான பொருட்களை அவை எங்களுக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு தரத்தில் உற்பத்தி செய்ய முடியுமான்றது அவையே முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறது. எப்படித்தான் இருந்தாலும் அதுக்கு என்ன ஒரு கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலான டைம் எடுத்து இது ஒரு பெரிய ஒரு சவால் மிக்க காலமா தான் இருக்க போது நேரடியாக எடுத்துக்கொள்றது இல்லை. அங்க ஃபார்ம் சைட்லயும் பிரச்சனை இருக்கு, மற்றது டிரான்ஸ்போர்ட் சைட்லயும் பிரச்சனை இருக்கு. கொண்டு சொல்ல வேண்டியது இப்போ நீங்க கேட்ட கேள்வி வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் இல்லை தானே. இப்போ நம்ம சரியா சொல்றோம்னு தெரியல பதில். ஆனா இந்த ஸ்டெரோண்டு நாங்க நோக்கத்துல காய்ச்சோம்னா அதை பலப்படுத்துதானே விஷயம். நாங்க இல்ல நான் இப்ப எங்க கேட்டேன்னா உங்களோட பலப்படுத்துற அதே நேரத்துல அங்கத்தைய முதலீடுகள் இப்ப நீங்க சொல்ற நெருக்கடின்றது வந்து அது வெளிப்படுத்தப்படும். இப்ப நீங்க ஷெடோவோட பாலிசியில ஒரு மெயின் பாலிசியா தாயகத்தை நீங்க இலக்கு வைக்கிறீங்க, ஆனா அங்க அதுக்குரிய சூழ்நிலை இல்லை. அது அடுத்தது நீங்க இப்ப சொன்ன நீங்க வந்து அடுத்த சந்ததியை ஊக்கப்படுத்துறதும் அடுத்த சந்ததியை வந்து இதுக்கு தயார்படுத்துறதும் தான் மிக பிரதானமான ஒரு நோக்கமா இருக்கு. ஏன்னா நாங்கள் எல்லாரும் இதுல இருக்கக்கூடிய பலர் தொழில் முனைவர்கள் பலர் பெரிய வயதுகளோட அனுபவங்களோடையும் இருக்கிறதால இந்த இளையவர்கள் தொடர்புல உங்களோட அந்த அமைப்புக்குள்ள ஏதாவது அவங்களுக்கான ஒரு யூனிட் தனியாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா கூடுதலான இளையவர்கள் இன்னைக்கு வந்து ஆன்லைன் இணைய வழி வியாபாரத்தில் அதிக அளவுல செய்து கொண்டிருக்கிறாங்க. அது தொடர்புல அவங்களோட எப்படியான உங்களுக்கான உடன்பாடு அல்லது திட்டங்கள் கவர்றதுக்கு இப்போ 2-3 வாய்ப்பு கிடைச்சது ஸ்டெடோ மூலமா. என்னென்னா பிசினஸ் தொடங்க போறார்கள் அல்ல கம்பெனி வாங்க போறார்கள் அப்படி என்று இளமாக்கள் என்னென்னு தெரியாமல் முதல்ல சேர்த்தாக்கள் இனி அடுத்த ஸ்டெப் நான் என்னென்னு போகிறேன் தெரியாத ஆக்கள் அதில் பவுண்ட் பண்ணணும் அந்த பிரச்சனை என்ன இருக்கின்ற ஆக்கள் எல்லாம் எங்களை நாடி வந்த வேண்டாம். அவைகளுக்கு நாங்கள் அதுக்கேற்ற ஆலோசனையும் கொடுத்து அதுக்கேற்ற வழியையும் காட்டி அதுக்கேற்ற ஐடியாவும் கொடுத்து ஆபத்தையும் காட்டி இதுகளில் கவனமாக இருந்தோ என்று சொல்லி வழிகாட்டி கொண்டு வரணும். இப்போ அவையில் ஒரு ஸ்டெப்பில் வந்து கன்சல்டிங் பண்ணாமல் அவையில் கொண்டு வந்துருக்கோம். நீ அதை ஒரு ஃபார்மில் கொண்டு வந்து தான் ஐடியா அந்த ஒரு ஃபார்மில் கொண்டு வந்து அடிக்கடி திருப்பி ஒரு கிழமைக்கோ ஒரு மாதத்துக்கோ இல்லை ஒரு 3 மாதத்துக்கோ என்னதோ அந்த பிளானிங்கில் அவையில் கொண்டு போகிற மாதிரி ஸ்கூலிங் கொடுத்து கன்சல்டிங் கொடுத்து கோச்சிங் கொடுத்து மென்டராக இருந்து அதே நேரத்தில் இன்வெஸ்டர் நம்ம அவையில முழுந்து இணைஞ்சு அவையில வளர வைக்கிறது தான் எங்களுக்கு இளம் ஜென்ரேஷனுக்கு தெரிகிற ஒரு வழி. இப்போ கம்பெனி எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கன கம்பெனியில் வந்து வயது போய் அதுக்கு நீ அடுத்த ஆள் என்ன செய்யறேன்னு தெரியாது.
அப்போ எங்கட இளம் ஜெனரேஷன் அதுக்கு அந்த இடத்துக்கு கொண்டு வந்த லெவலுக்கு கொண்டு வந்தா இப்போ வெள்ளைக்காரங்களே எத்தனையோ கம்பெனி வச்சிருக்காங்க, சுவிஸ்காரங்களோ யூரோப்காரங்களோ. அப்போ அந்த கம்பெனியை வாங்கி நடத்தக்கூடிய ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு தான் ஸ்டெரோ ஒன்று இருக்கும். இப்போ சுவிட்சர்லாண்டில் வந்து பொதுவாகவே வந்து இந்த அமைப்புக்குள்ள வந்து எத்தனை வணிகர்கள் அல்லது வணிக நிறுவனங்கள் இப்போது வரைக்கும் அங்கத்தவராகவோ அல்லது உறுப்பினராகவோ இணைஞ்சிருக்கிறாங்க? இது முழுமையை சுவிட்சர்லாண்டுக்கும் இருக்கின்ற போது அந்த இணைஞ்சு கொண்டிருக்கிறார்களா? அல்லது என்னென்னு சொன்னால், இந்த கேள்வி கேட்கறதுக்கு காரணம் என்று சொன்னால், நீங்க இணைஞ்சு ஆரம்பிச்சு ஒரு நல்ல கட்டத்தை அடைஞ்சு போக்குள்ள இன்னொரு பி டீம் உருவாகும். அதனால இதுக்கு ஏதாவது ஒரு லீகலா ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குதா அல்லது அந்த கட்டமைப்பு எப்படி? பிரைன்ட்டு நாங்கள் ஒஃபிஷியலாக சர்டிஃபிகேட் போட்டு ஜாப்பை போட்டு எல்லாம் அதில் இருக்கிறது எல்லாம் எங்களோட நோக்கங்கள் அந்த பதிஞ்சு அதை ஃப்ரைனா ஒஃபிஷியலாக கவுண்ட் பண்ணி கவர்மெண்டால் அக்செப்ட் பண்ணி தான் தொடங்கிட்டோம். அதுக்கு இந்த இடம் எடுத்து அதில் ஆஃபீஸ் இருந்து அந்த ஸ்ட்ரக்சரோட தான் இந்த ஃபோமை இருந்து இப்போதைக்கு வரைக்கும் கணிசமான ஆட்கள் இதில் அங்கத்தவரா அல்லது தங்களை உறுப்பினராக பதிவு செய்திருக்கிறாங்க. எத்தனை பேர்? 50 பேர்கிட்ட 50 தொழில் முனைவர். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்ட்ல இருக்குன்னு. அதுல முக்கியமா ஒரு 20 பேர்கிட்ட இளம் தொழில் முனைவோர். என்ன எங்கள்கிட்ட இருக்கிறதுல ஹெல்த் பார்ட்ல வேலை செய்கிறார்கள், அடுத்து ரீட்டைல்ல வேலை செய்கிறார்கள், இன்சூரன்ஸ்ல வேலை செய்கிறார்கள், எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா என்னென்ன அந்த இளம் ஆட்களை கொண்டு வர்றதுக்கு எங்களோட மூவ் வந்து செய்வாங்க. அதுதான் இப்போ ஒன்று செய்து வந்துருக்கோம். செய்து அவையிலும் வந்தால் அவையில நாலேஜ் கூட இப்போ நிறைய பேர் பிஸ்னஸ் செய்து ஓரளவு க்ரோ பண்ணியிருந்தேன். அவையிலையும் முழுக்க கொண்டு வர மெம்பராக கொண்டு வந்து அவையிலையும் ஒரு ஆக்டிவிட்டியில் இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு தான் எங்களை ஐடியா. அப்போ அந்த இது பார்த்தா அதுக்கும் வழியால் இருக்குது. இப்போ 50 பேர் சேர்ந்தா அதில் ஒரு 20 பேராவது பொட்டென்ஷியல் எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய கிளியராக இப்போ சேர்ந்து எங்களோட பயணிக்கிற மட்டும் இல்லை, முன்னால் வந்து செய்யக்கூடிய மாதிரி தான் நாங்கள் பார்த்துருக்கோம் அந்த பவரை. இங்கே தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள் வணிகர்கள் வந்து நெருக்கடியில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு சில சிக்கல்கள் இருக்கிறது ஒரு விவரம் சொன்னீங்க. அதை தீர்க்கிறதுக்காக நீங்கள் வேலை சேர்த்து வாங்கிட்டீங்களா? அது வேலை செய்ய தொடங்கி என்ன மாதிரி அது கையாளுறீங்க? இப்போ ஒன்று உதாரணம் என்னென்னா, இப்போ யாருக்காவது கம்பூர்ஸ் என்ன சொல்லுவாங்க, பேங்க்ரப்ட் போகிற வழியில ஒரு 3-4 கம்பெனி இருக்கு. அவையில சப்போர்ட்டிவா நாங்கள் என்ன சொல்றது ஆலோசனை கொடுத்துருந்தோம். அப்போ என்னென்ன சட்ட ரீதியாக கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கு, அவையில கம்பெனியின் ஹெல்த் சிச்சுவேஷன் என்னன்னு இருக்கு, எனக்கு கவர்மெண்ட் மூவ் வைக்க இந்த கவர்மெண்ட் என்ன செய்யும், அந்த கவர்மெண்ட் என்ன செய்யும், இதுல நீங்க எப்படி சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கு, இது என்ன கொடுக்க வேண்டியிருக்கு, சட்ட குற்றங்கள் என்ன, நீங்க எதை செய்யணும் செய்யக்கூடாது, அந்த ஆலோசனைகளில் போய் கொண்டிருக்கோம். அப்படி அந்த மீட்டிங்களும் ஃபாலோ பண்ணிட்டோம். அதுக்கு நாங்கள் காசு வந்து எதிர்பார்த்துட்டு அந்த மீட்டிங்கை ஃபாலோ பண்ணி அவர் அதுலேருந்து வெளியால கொண்டுறதுக்கு. அடுத்து 2வது ஒரு உதாரணம் வந்து கடன்களை வாங்கி இப்போ கிராய்வும் வந்து இங்கே சொல்றது, அந்த கிராய்வும் அதற்குள்ள வந்து சிக்கியிருக்கிறார்களுக்கும் என்ன ஆலோசனை, என்ன வழி என்று இந்த அநேகமாக ஒரு கிராய்வுல இருந்தால் 20 வருஷம் கிட்டத்தட்ட அந்த அவையில் வாழ்க்கை இருந்த மாதிரி. அப்போ அதுக்குலேருந்து வெளியாளவனதை தான் அவையில் அடுத்த யோசிக்கலாம். அப்போ அதுக்கு என்ன செய்யலும் மேக்சிமம், அப்போ அதில் என்னத்தில் நிற்கணும் அதில் பார்த்துட்டோம். அடுத்த கடிதங்கள் ஏதாவது வந்தால் எங்கள் தமிழாக்களுக்கு பிரச்சனை பெரிய டேட் போட்டிருந்தாலும் அந்த கடித விளக்கம் இல்லாத சரி டேட் போட்டு கடிதம் வந்து இதை இன்ஃபார்ம் பண்ணுறாங்களான்னு வச்சு வந்து பிரச்சனை கணக்கு அது குரூப் மட்டும் போகும். அப்போ அதை விளக்கப்படுத்துறது, வாட்ஸ்அப்பில் போட்டுக்கணும்னா அதை விளக்கப்படுத்துறது. அப்போ விளக்கப்படுத்தி இதில் கவனமாக இருக்கும், இது சரி இது நார்மல் இன்ஃபர்மேஷன் தான் ரெண்டு அதுலேயும் ஆலோசனை பண்ணுறது அந்த வேலையில் தொடங்கி. இப்போ உங்களோட அமைப்புல வந்து சட்ட ஆலோசனை வழங்கக்கூடிய கட்டமைப்பும் இருக்குது. அப்ப நீங்க சொல்ற அத்தனையும் வந்து லீகல் இஷ்யூ ஆனது, சட்ட ரீதியான ஒரு இஷ்யூ. இப்ப அதுதான் இப்ப கூடுதலான கனரவீனம் கட்ட மாதிரி தொழில் முனைவர் அல்லது தொழில்கள் ஆரம்பிச்சு இடையில விட்டு செல்றவங்க ஏற்கொள்ற நெருக்கடி. இப்ப ஒரு பலமான சட்ட ஏற்பாடு இந்த அமைப்புல இருக்குதா? அந்த உதவியை உங்கள்கிட்ட ஒரு பாதிக்கப்படுற தரப்பா எப்படி அணுகலாம்? அவர் இப்ப உதாரணத்துக்கு நான் உங்களோட அமைப்புல ஒரு உறுப்பினரா சேரலாம், ஆனா நான் ஒரு வணிகர் என்றால் அவ்வாறான ஆட்களுக்கு உதவி நீங்க கொடுப்பீங்களா அல்லது அதை இந்த வகையான நடைமுறை இருக்குது? அது தொடர்பா சற்று தெளிவாக என்னென்ன இப்ப நாங்க தொடங்கி இப்ப ஜனவரி இந்த ஒபிஷியலா பார்த்து பிரைம் ஏப்ரல் கிட்ட தொடங்கினாங்க. அவ்வளவுக்குள்ள இப்ப எல்லாம் இருக்குன்னு சொன்னா அது போய் அது உண்மை இல்லை. ஆனா எங்கள்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரக்சர் இருக்குது. இப்போ வெள்ளைக்காரங்களோ சுவிஸ்காரங்களோ இல்லை வெளிநாட்டுக்காரங்களோ அவையோட ஸ்ட்ரக்சர் இருக்கு. இப்போ அன்பால்ஸ்டன்ஸ்ல லோ படிச்சாக்கள் அவைகளுக்கு இந்த ஆலோசனை எடுத்து அவையோட ஜாயிண்ட் ஆகி இப்போ எங்கே என்ன போகாமல் எங்கள்கிட்ட இருக்கிற லோயருக்கு அதை வரக்கூடிய மாதிரி அல்ல அதில் ஆலோசனை வச்சு நாங்கள் சொல்லக்கூடிய மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் நாங்கள் வச்சுருக்கோம். ஆனால் எங்களோட ஃபியூச்சர் விருப்பம் வந்து இப்போ தமிழாக்கள் லோயர் படிக்கிறாங்க, அவங்களெல்லாம் இந்த இதுக்குள்ள கொண்டு வந்து அந்த ஸ்ட்ரக்சரில் கொண்டு வந்து அவையிலும் சேர்ந்து ஒரு நெட்ஒர்க்கை உதவி செய்கிறது. காசு வாங்காமல் இல்லை, அதை காசை குறைச்சி வாங்குவோம், இல்லை அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்குவோம் பழக்கி. அடுத்து எங்களை பொறுத்தவரை இப்போ ஸ்டெரோவில் முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது கதைக்கப்படுறது, இடையில கதைக்கப்படுறது, ஃபுல்லாக கதைக்கப்படுறது நம்பிக்கை.
தமிழனுக்கு தமிழன் நம்பிக்கை காட்டுறது இல்லை. அந்த நம்பிக்கையை கொண்டுறோம். இப்போ எங்கள்கிட்ட அன்பால்ட்டு எங்கள்கிட்ட ஒரு லோயர் இருக்குன்னா அந்த லோயர்கிட்ட போக தயங்குவாங்க. எங்கள்கிட்ட ஒரு கன்சல்டிங் இருந்தால் போக தயங்குவாங்க. இந்த எல்லா விஷயம் தெரிய வந்து எங்கள்கிட்ட ஒரு துறையான் இந்த அக்கௌண்டன்ட் இருக்குன்னா அதுக்கு அந்த கம்பெனி வேற தயங்குது. ஏன்? நம்பிக்கை. அவன் அந்த நம்பிக்கையை கொண்டுறது சிட்டியான முக்கியமான முதலாவது இடத்துல இருக்கிற தெரோன்ற ஒரு வேலை. அதை செய்த மட்டும் தான் மிச்சம் எல்லாம் உருவாகலாம். அப்போ அதுல இருந்து உருவாகிக்க லோவோ என்னதோ எல்லாம் வந்து செய்யற இன்சூரன்ஸோ அல்ல வீடோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ எல்லாம் எங்கட வீட்டில் வர்றதான் எங்கட விருப்பம். அதுக்கு இன்றைக்கு நாளைக்கு என்ற பிளான் இல்லை, அது ஒரு கனகாலத்துக்கு பிளான் பண்ணணும். அவ்வளோ பேரும் வந்து தமிழாக்களுக்கு நிற்கிற மாதிரி கொண்டு ஸ்ட்ரக்சர் தான் தெரோன்ற. சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய வணிகர்கள் உங்களோட அமைப்புல என்ன கேட்டகரி, அதாவது என்ன அடிப்படையில இணைஞ்சு கொள்ளலாம் அல்லது அவர்கள் இணைஞ்சு கொள்றதுக்கான என்ன வரையறை வச்சிருக்கு? கேட்டகரி என்ன செக்டரா? இல்ல, நீங்க ஒரு பிசினஸ் செய்யறால் இந்த அமைப்புல எப்படியான வகையில இணைஞ்சு கொள்ளலாம், அவர் ஒரு அங்கத்தவராக என்ன நடைமுறையை பின்பற்றணும்? பேசிக்கா என்ன வேணும், உங்களோட தகுதி என்ன தகுதி வேணும்? அடிப்படை தகுதி. அடிப்படை என்று பார்க்க போனா எங்களுக்கு ஒரு கர்த்தரா இருக்கணும், இல்லாட்டி ஒரு ஒரு பெரிய ஒரு பொசிஷன்ல கீ அக்கௌண்டோ ஒரு ஹியூமன் கிராஃப்ட் என்ன சொல்றது ஆர்டர்ல இருக்கணும். அது ரெண்டுல ஒன்று இருக்கணும். இல்லை பொது சேவை யோசனையோட பப்ளிக்கு தேவையான ஒரு ஆள், பப்ளிக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆள் ரெண்டு இருக்கணும். அந்த லைன்ல வந்திருக்கணும். அதில் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த யங் ஜென்ரேஷனை கொண்டு வரதுக்கு அதை எதிர்பார்க்கிறாங்க. அப்போ அது வந்து தனி லைன் வந்து அது வந்து ஆனால் பிஸ்னஸ் செய்யறதுக்கு என்ற நோக்கத்தோட வர்ற இளமாக்கள் அதுக்குள்ள வரக்கூடிய வாய்ப்பு. அவன் பிஸ்னஸ் செய்து கொண்டு இருக்கணும். அது வந்து அதான் எல்லாருக்கும் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் பழக்கி ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் சொல்லி அதுல ஒரு இது அடுத்த இன்வெஸ்டர்ஸ். ஏன்னா இன்வெஸ்டர் வந்து மிட்லீடர் ஆகல தானே, ஆனா இன்வெஸ்டர் அதெல்லாம் இந்த ஜாயிண்ட் செடோக்ல இருக்கிற ஜாயிண்ட் முக்கியமா அதை வந்து எங்களோட தாயகத்துல பூர்வீகமா கொண்டது அதை சொல்லுவோம். அதான் மிக முக்கியம். அதான் கேட்டேன், ஹைஜெக் பண்ணப்படாம இருக்கிறது தான் அந்த கேள்வி கேட்டேன். அதான் நீங்க கேட்ட இது வந்து இலங்கை தமிழர்களை பூர்வீகமாக இலங்கையை பூர்வீகமாக கொண்ட தமிழர்களாக இருக்க வேண்டும்ன்றது முதல். இது அடுத்த தொழில் முனைவர்களாக இருக்கணும், தொழில் நிறுவனம் நடத்தக்கூடியவர்களாக இருக்கணும், அல்லது சமூகத்துக்கு அக்கறை உள்ளவர்கள், சமூக அக்கறை உள்ளவர்கள், இந்த தொழில் முனைவோருக்கும் சமூகத்துக்கும் ஒரு பாலமாக இருக்கக்கூடியவர்கள். அது நீங்கள் அந்த முதல் கட்ட மாதிரி எங்களோட அந்த தாயகத்திலேயும் எங்களை இணைக்கக்கூடியவர், தாயகத்தில இருந்து எங்களை இணைக்கக்கூடியவர்கள் இதில் இருக்கலாம். ஆனால் முக்கியம் இலங்கை தமிழர்கள் தமிழ் பூர்வீகமாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய அடிப்படையான கருத்து. சுவிஸ் தமிழ் பொருளாதார முதலாவதா சுவிஸ்ல நீங்கள் ஒரு அடித்தளமிட்டு பலமாக பிறகுதான் நாட்டோட சேர்த்து வேலை செய்வீங்களா, இல்ல சம நேரத்துல வேலை செய்வீங்களா? அது அந்த கதை வந்து தொடக்கத்துல இருந்தது. எங்களுக்கு அந்த யங் ஜென்ரேஷனுக்கும் முதல் தொடங்கி நாட்களுக்கும் உண்மையா டிரான்ஸ்பரண்டா கேட்கும் அந்த கேள்வி ஒன்று இருந்தது. அப்போ அதுல எந்த அபிப்பிராயம் தனிப்பட்டு அதுக்கு செலவுக்குள்ளேயும் அது வந்தது என்னென்ன, ஒருவன் தண்ணிக்குள்ள நின்று நீண்ட கஷ்டப்படுறான்ட்ட நான் உடனே உணர்ச்சி வசப்பட்டு பாஞ்சு அவனை காப்பாற்றணும்னு போய் அவன் அந்த இருக்கிற பலத்தை வச்சு இன்னும் செத்து அழுக்க போறான். அப்போ அவன் கொஞ்சம் பலம் குறைவனும் நான் கொஞ்சம் பலம் கூடணும்ட்ட நாங்க இங்க இருக்கிற ஆக்களை ஸ்டேபிளாக்கி கொஞ்சம் பலப்படுத்தினா பிறகுதான் எங்கட நாட்டுக்கு எங்கட பலத்தோட போய் செய்யணும். நாலேஜா இருக்கட்டும், காசா இருக்கட்டும், என்னதான் இருக்கட்டும், எங்களுக்கு இங்க பலம் இல்லாம வேற ஒரு இடத்துல போய் நாங்க உதவின்றது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அது ரெண்டையும் நாங்க செய்ய வலிக்கிட்டோம்னா ரெண்டையும் வளர்ப்போம். அதான் எந்த கருத்து. அப்ப அதால நீங்க கேட்ட கேள்வி பதில் முதல் எங்களை ஸ்டேபிள் ஆக்குவோம். இதுல இருக்கக்கூடிய அத்தனை முதலீட்டாளர்கள் அல்லது தொழில் முனைவர்களும் ஒரு பலமான ஆக்களாத்தான் நாங்க ஊடகங்கள் உங்களை பாக்குறோம். நீங்களே தொடர்ச்சியா நாங்க பலவீனமா இருக்கோம்னா பலவீனமான ஆக்களுக்கு என்னதுக்கு அமைப்பு? நாங்க பலவீனம் சொல்ல வரையில அங்க எங்கட இன்னும் அங்க கடைகளோ அல்ல உதவி, நான் அதை திரும்பவும் அப்பதையும் கிளியரா சொன்னேன். அங்க உதவி நீங்க செய்ய வேணும். நீங்க பலமா இருக்கிறன்ற அடிப்படையில இத்தனை மைக் உங்களை நோக்கி இன்றைக்கு வினாக்களோடு நிற்கிறனால் இதுல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட இந்த நீங்க புதியவராக இருந்தாலும் மற்ற 3 பேரும் பரிச்சயமானாக்கள் ஊடகங்களுக்கும் வணிக உலகத்திலே. அப்ப அதனால நீங்க ஒரு பலமா இருக்கிறீங்க, நீங்க அங்க உதவி செய்ய வேணாம். அங்க இருக்கிற முதலீடுகள் உள்ள இருக்கிறதுல ஒரு நெருக்கடி இருக்குது. அதை ஏற்றுக்கொண்டது உண்மையில அந்த நெருக்கடி எப்படி சமாளிக்கலாம் என்ற தொடர்புல அது உண்மையில அரசோடும் அல்லது ராஜதந்திர ரீதியாகவும் ஏற்பட்டிருக்க நெருக்கடி. அங்க நீங்க அதை டைவர்ட் பண்ணாங்க. அங்க நீங்க உதவி செய்ய வேணாம். நீங்கள் பலமா இருக்கிறதால அமைப்பு உருவாக்குறீங்க, பலவீனமான அமைப்பு உருவாக்கு. கேள்வி சரி, அவர் சொன்ன என்னன்னா நாட்டுல நாங்க 2 பாயிண்ட், ஒன்று தாயகம், ஒன்று இங்க செய்யறோம்னா வலிக்குங்க. அப்ப வலிக்கேக முதலாவது 2வது அமர்வில் அங்க உள்ள பெரும்பாலான சொல்லிச்சுன்னு நான் முதல் இங்க பலப்படுத்திட்டு
தாயத்துக்கு போக மாட்டோம். இப்போ எங்கட பாலிசியை பொறுத்தவரை தாயத்துக்கு தான் செய்யணுமென்றது இந்த தனிப்பட்ட பாலிசியாக இருந்தது. அப்போ நாங்கள் என்ன செய்யறோம்ன்றா அமைப்பு இல்லாமல் இம்போத்தாஸ் அவரை வச்சு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், ரவி எண்ணெயை வச்சு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், என்ன வேறு ஆக்களை வச்சு இன்வெஸ்ட் பண்ணி அதை தனியாக போயிட்டு வந்தோம். இன்னொரு முயற்சி ஒன்று செய்கிறோம் வேறு ஆக்களை வச்சு, அதாவது மாகாண சபை உருவாகும் போது அதனுடைய நிதி அந்த இங்கிருந்து வர பொருள் கரன்சி அங்கே கொண்டு போகிறதுல சிக்கல் இருக்கு நேரடியாக எங்கட இங்கே கேட்ட இந்த தாயக பிரதேசத்துக்கு. ஆனால் நாங்கள் இப்போ நீங்கள் அது அப்போதே நான் இம்பார்ட்டன்ஸ் அதில் சொன்னதில் கிளியர்னு சொன்னால் இப்போ இந்த கேள்வி அந்த அடுத்த கட்டத்துக்கு போக தேவையில்லை என்றால் இது இப்போ நீங்கள் ஒரு பலமான கட்டமைப்பு, நீங்கள் அங்கே இருக்கிறாக்களை ஹைப் பண்ணத்தான் சொல்கிறோமே ஒழிய நீங்கள் அவங்களுக்கு உதவியும் செய்யணும் எதுவும் செய்யணும். நாங்கள் இல்லை ஏற்கனவே நாங்கள் உள்ள சில கம்பெனிகள் இதோட சேர்ந்து நாங்கள் ஹைப் பண்ணி தான் இருக்கிறோம். அதான் அதில் எந்த மாற்றம் இல்லை. அது தனிப்பட்ட அது ஸ்டுடியோ எல்லாமே தனிப்பட்ட இதெல்லாம் போய்கிட்டு இப்போ கேள்வி என்ன, எங்களுடைய தாயகத்தில் உள்ள மக்களை பலப்படுத்துற அந்த அந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துறதான் நோக்கம். ஆனால் அதுக்கு நாங்கள் அந்த இளையோருடைய கருத்தையும் நாங்கள் உள்வேண்டி நாங்கள் இங்கே ஒரு ஸ்டேபிள அது அது சமாந்தரமாக அந்த வேலை திட்டங்கள் அவைக்கு பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கான சகல வேலை திட்டங்களும் தனிப்பட்ட ரீதியில இதுல உள்ள அங்கத்தார உள்ளவர்கள் செய்யும். அதை நாங்கள் ஸ்டெடோ மூலம் வெளிப்படுத்த முடியாது என்று சொன்னால் அது தனிப்பட்ட முறையில் செய்கிறபடியால் அமைப்பின் மூலமாக நாங்கள் வெளிப்படுத்த தனிப்பட்ட முறையில செய்கிற விவரங்களை வெளிக்கிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு தயங்குறோம். அதுதான் உண்மையான விஷயம். ஆனா நிறைய விஷயங்களை எங்களோட அடிப்படை எங்களோட உள்மனதில் உள்ள அடிப்படை நோக்கம் தாயகத்தில் உள்ள மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்துற உதவி இல்லை. தொழில் முனைவோருக்கான அறிவுறுத்தலை கொடுக்கறது, அந்த ஒரு உற்பத்தி பண்ணுற பொருள் ஐரோப்பிய தரத்துக்கோ அல்ல அமெரிக்க தரத்துக்கோ கொண்டு வர்றது, அதை நாங்கள் எப்படி இந்த சந்தைப்படுத்துறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதுதான் எங்களோட தாரக மந்திரமா இருக்குது உள்ளுக்குள்ள எங்களோட மனதில். நாங்கள் இந்த ஸ்டெடோன்ற அமைப்பாக வெளியில எங்களை காட்சி கொள்ளும் போது முதல் இங்கே உள்ள வர்த்தகங்களை அந்த இளையோரின் எண்ணங்களையும் மதிப்படைத்து அந்த இதை நாங்கள் பரவலா செய்கிறோம். நாங்கள் இதை ஸ்டேபிள் பண்ணி போட்டு ரெண்டையும் முனைப்போம்ன்றதான் நோக்கம். ஆனால் நீங்கள் அதுல எந்த விதமான ஐயம் நீங்க கொள்ள தேவையில்லை. அந்த நீங்க உங்களுடைய மனதில் இருக்கிற ஐயம் இல்லை. நாங்க உங்களை ஒரு பலமான கட்டமைப்பா பாக்குறோம். அந்த அடிப்படையில இந்த கேள்வி அந்த அடிப்படையில இல்லை. விவசாயத்துறையில ரவி அண்ணன் நிறைய இதெல்லாம் செய்துட்டு இருக்கிறார். மற்றது அங்க இருக்கிற உதாரணமாக இருக்கக்கூடிய நெல் சந்தைப்படுத்தல் விஷயம் ஒன்று இருக்குது. எங்களோட நெல்கள் உற்பத்தி செய்கிறவரை விட அதை வேண்டி விற்கிற அந்த இடைத்தரகர்கள் நிறைய லாபங்களை பெறணும். அதுக்கான வேலை திட்டங்களை நான் தனிப்பட்ட முறையில் முன்னெடுத்திருக்கிறேன். அங்கே இருக்கின்ற எங்கள் அதாவது பல ஒரு சில காரணங்களால் அதை இந்த பொருளாதாரம் நலிவடைந்திருக்கிற அவைக்கு உதவி தேவைப்படுற பட்சத்தில் தனிப்பட்ட முறை இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையாக என்றால் நாங்கள் இந்த ஸ்டெடோ மூலம் அதை தனிப்பட்ட முறையில் செய்கிறத வெளிப்படுத்தக்கூடாது என்ற ஒரு கருத்தில் இருக்கிறோம். இந்த ஸ்டெடோக்களை இன்னும் கூட உருவாக்குறாங்க. ஸ்டெடோண்டவில் நேராக உதவி செய்யறன்றது அது உண்மையாக சத்துவத்தில் என்ன இதில் பார்த்தா ஜாப்ல பார்த்தா அது இல்லை. அந்த அப்படியாக்களை உருவாக்கி அப்படியாக்கள் போய் அதை நான் சொன்ன லோயர் மூலமா லோயர் இதுல அந்த நாட்டுப்பற்று இந்த ஸ்டெடோ எப்பவும் தமிழர்களுக்கு இது வச்சுத்தானே காய்க்கிறது. அப்ப அந்த நாட்டுப்பற்று லோ மூலமாவே அங்கே காய் பண்ணலாம். அதே மாதிரி ஒவ்வொரு திறமையோட விருதாக்கள் எல்லாம் இதுக்குள்ள ஸ்டெடோக்ல ஸ்டெடோ மூலமா இப்படியாக்கள் இன்னும் எத்தனையோ மடங்கு உருவாகலாம். அதை உருவாக்குறது தான் என்ன பொறுத்தல ஸ்டெடோண்ட வேலை. அதை கொண்டு நாட்டையும் இந்த வெட்டையும் கொடுத்து வளர்ச்சியையும் கொடுத்து இந்த பலத்தோட போய் அந்த நாட்டை உதவிங்க கைட் பண்ணுங்க. ஸ்டெடோண்ட அமைப்பு நீங்கள் தாயகத்தில் இருக்கிற பொருட்களை இங்கே சந்தைப்படுத்தணும் என்ற நோக்கத்தோடு இருக்கிறீங்க. இது தொடர்பாக இலங்கை அரசோட எதுவும் பேச்சுக்கள் அல்லது அது இங்கே சந்தைப்படுத்த இலவுபடுத்த தொடர்பாக எதுவும் பேச்சுக்கள் எதுவும் யோசிச்சுக்கிறீங்களா இல்லை சிந்திக்கிறீங்களா? நாங்கள் என்னென்னா எங்களோட மீட்டிங் முடிஞ்சு 2வது கட்டத்தில் ஸ்ரீதாஸ் அண்ணன் என்னோட ஆளையும் எங்களோட வடக்கு கிழக்கு கூட கதைக்க விட்டு நாங்கள் அதில் யாழ் வர்த்தக சங்கத்தோட தொடர்புகளை ஏற்படுத்தி சொல்லுங்க. யாழ் வர்த்தக சங்கத்தோட நாங்கள் முதல் கட்ட பேச்சு அவையோட கலந்துரையாடும் போது அவருடைய திட்டங்களை சொன்னாங்க. தங்களுக்கு என்னென்ன வர்த்தகர்களுக்கான தொழில் முனைவோருக்கான என்ன பங்களிப்பு நாங்கள் செய்யலாம், சந்தைப்படுத்தலுக்கு நாங்கள் எப்படி நாங்கள் உறுதுணையாக இருக்கலாம் அல்லது வழிகாட்டலாக இருக்கலாம் என்பதில்
அவையோட கதைச்சிருக்கிறோம். ஆனால் அவையே வச்சது அந்த வர்த்தக சங்கத்தின் மூலமாக தனிப்பட்ட முறையில் நாங்கள் சுடமுலாக போய் காய்ச்சினாங்க. அவை கேட்டது என்னென்னு சொன்னால் சிறு தொழில் முனைவோருக்கு சில உதவிகள் தேவைப்படுகிறது. சிறு தொழில் முனைவோருக்கான உதவி திட்டங்கள் தாங்கள் செய்யணும், உங்களால் முடிந்ததை செய்யணும் சொல்லி. இப்போ அது எங்களுடைய ஜாப்பின்படி அதை நாங்கள் டிரெக்டாக செய்யணும், தனிப்பட்ட முறையில் நாங்கள் செய்யலாம் என்றது நாங்கள் அதுக்கு உறுதி அளிச்சிருக்கிறோம். அது நாங்கள் செய்கிறதுக்கு அவைக்கு உறுதி அளிச்சிருக்கிறோம். அடுத்த கட்டங்களை நோக்கி நகர்ந்துட்டு இருக்குது. இந்த வன்னியில் வந்து இந்த நிறுவனத்தின் பேர் எனக்கு தெரியல. அவர் வந்து ஆர்கானிக் ஃபார்ம், அதாவது வந்து இயற்கை தொழில், இயற்கை விவசாயத்தில் வந்து நிறைய முதலீடு செய்திருக்கிறார். அவருடன் தொடர்பு கொண்டிருக்கிறார். வன்னியில வந்து கிளர்ச்சியில வந்து நெல் கொள்முதல் செய்வதற்கான அந்த ஒரு திட்டத்தை நாங்கள் வந்து ஒரு சிறிய அளவில் எடுத்தது உண்மையா. அதை நாங்கள் அது லாப நோக்கோடு செய்யலை, நாங்கள் லாப நோக்கோடு இல்லை. அவர்களுக்கு அவருடைய தரத்துக்கு அவர்கள் ஒரு குறுகிய அளவு தான் செய்யலாம். அப்போ அது மேலும் மேலதிகமாக செய்வதற்கான உதவிகளை செய்திருக்கிறோம். சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய சிறு பெரு தொழில் நிறுவனங்கள் அல்லது தொழில் அமைப்புகள்ல முழுமையாக நீங்கள் அந்த தகவல்களை திரட்டி இருக்கிறீங்களா? அந்த தகவல் புத்தகங்கள் ஏதாவது உங்களோட தகவல் திரட்டுகள் இருக்கா? நாங்கள் செய்து வச்சுருக்கிறோம். இப்போ வந்து நேரடியாக இல்லாமல் மகி வந்து செய்து கொண்டிருக்கேன். நான் நினைக்கிறேன் அவர் ஜனவரி மாதம் அந்த தகவல் திரட்டு வெளிவரும். அது ஸ்டேட்டோரில் இருக்கிற உபதலைவர்கள் அவர் செய்கிறார். இது வந்து நாங்கள் 2000 ஆண்டோட ஸ்வீட் காமில் 2 செய்து நாங்கள் கனகராஜா நினைக்கிறேன். அதுக்கு பிறகு வேற போகிற முதலாவது பெரிய இஷ்யூ அதுதான். அதில் முழு தகவல்களும் இருக்கு, கூடுதலாக இருக்கு. பொருளாதார மேம்பாட்டு நிறுவனத்துக்கு ஒரு நிதியம் இருக்குதா இல்லாத சார்ந்து நீங்கள் யோசிக்கிறீங்க? நிதியம்ன்றது உலகில் இப்போ நாங்கள் உலகத்திலே பலமான வர்த்தக சங்கம் என்றால் அமெரிக்கா அந்த ஐபேக்கை சொல்லுவோம். அமெரிக்கா அந்த ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கிறதே அந்த வர்த்தக சங்கம். அப்படியே ஒரு வர்த்தக சங்கம் அவங்களோட ஒரு பலமான நிதியம். அது இப்போ நீங்கள் சிறு தொழில் முயற்சியாளரை ஊட்டிட்டு இருந்தாலும் சரி, இங்கே தான் மாறாது வாங்குறதுக்கு நினைக்கு போயிருக்கல ஏதாவது செய்யறாங்க சரி, அப்படி ஒரு நிதியம் யோசிச்சு சொல்றீங்களா இல்லை இருக்குதா? வந்து ஒரு லொபி ஒன்றை உருவாக்கணும்ன்றது எங்களோட கனவு. தமிழருக்கான ஒரு லொபி, அதாவது வந்து பலமான வர்த்தகர்கள் அல்லது தொழில் முனைவோர்கள் அல்லது சமூகத்தில் பெரும்பொருள் கொண்டவர்களை கொண்ட ஒரு லொபி. எனக்கு தமிழில் அந்த வார்த்தை வெளியே இல்லை. அப்படி ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி அமெரிக்காவில் இன்றைக்கு உலக அரசியலில் வந்து அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறோம். ராசதந்திர மையம் நாங்கள் அதை ஆனால் அதுதான் எங்களோட கனவு. ஆனால் அது நீண்டது பெரிய ஒரு பாதை, அது நீண்ட பெரிய பயணம். நான் உங்களோட தொடக்கத்திலே நான் கரண் கேட்ட கேள்வியை தான், உங்களோட அங்கத்தவரா இணைகிற ஒரு ஆளுக்கான என்ன நடைமுறை? இப்போ நான் உங்கள் அங்கத்தவரை இணைகிறேன்னா ஒரு சந்தா நடைமுறை இருக்கிறதை வந்து அதைத்தான் நான் தொடக்கத்தில் கேட்டால் அவர் விரிவாக கேட்டார். இல்லை, சந்தா இணையறதுக்கு சந்தா பணம் இருக்குது. எங்களோட கனவு பெருசு. எப்பவுமே நாங்கள் முதல் இருந்த கனவுகளும் பெருசு, இப்போ இருக்கிற கனவுகளும் பெருசு தான். அப்போ நாங்கள் ஒரு சமூகமாக ஒரு பலமான ஒரு பொருளாதார பலத்தோட சில முடிவுகளை எடுக்கக்கூடிய மாதிரியான அல்ல சில முடிவுகளுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மாதிரியான நகரங்கள் தான் எங்களோட கனவு. ஆனால் கனவு வெளிப்பட வேண்டுமென்றது அந்த ஸ்ட்ரக்சரை கொண்டு காலம் வேணும் என்ற அந்தந்த ஆக்கள் வந்து நாங்கள் அந்த லொபியிங்கும் எல்லாத்தையும் செய்யறதுக்கும் அந்த ஸ்ட்ரக்சர்ல போகலாம். இப்போ நாங்களே எல்லாத்தையும் செய்வோம்ன்றது சாத்தியப்படாதது. அப்போ அது ஒரு ஆரம்பம். அதாவது நீங்க இப்ப மேலதிகமா ரோட் மேப் வந்து கண்ணன் வந்து எங்களோட ப்ரோக்ராம்ல சொல்லுவேன் என்ன செய்ய போறோம். அது அவர் வந்து விளங்கப்படுத்துவார். உங்களுக்கு இப்ப டைம் இல்லாத நீங்க இருந்து சாப்பாடு அதை நாங்க எடுக்கிறோம். கடைசி கேள்வி கேள்விக்கு முதல்ல நீங்க கதைச்ச விஷயம் நாங்க மறக்கிறதுக்கு இல்லை. சில நேரம் நீங்க அப்படி யோசிப்பீங்களோட நீங்கள் கழிக்கிற உண்மையான விஷயம் அந்த இங்கே இருக்கிற பிரச்சனை. ஆனா நாங்கள் பார்க்கறது வணிகர்களை எப்படி பார்க்கறோம்னு சொன்னால் இப்ப வந்து முந்தி நில உடைமையாளர்கள் மேம்பட்டிருந்தவையில் இப்ப மாறித்தான் உலகம் இருக்கு. அப்ப நீண்ட தூரத்துக்கு அங்காலேருந்து தீர்மானிக்கும் சக்தியாக பொருளாதாரம் தானே இருக்கு. அப்ப அந்த பொருளாதாரத்தை வச்சு நீங்களே சுருக்கமா சொல்லிடுறீங்க. என்னுடைய விஷயமே தான். இப்ப நாட்டில் ஒன்று செய்ய போறோம்னாலும் நாட்டில் ஏற்கனவே செய்ய போய் அவங்க கால் வச்சாக திரும்பி வாரம் பற்றி யோசிக்கும்.
ஏன்னா தொழிலை செய்கிறதுக்கு மனித சக்தி பெற்றுக்கொள்றது கடினமாக இருக்குது. அதை நான் பட்டியலிட விரும்பவில்லை. அதே நேரத்தில் நீங்கள் செய்கிறது என்று சொல்றீங்களோ அது வரவேற்கத்தக்கது. தனிப்பட்ட ரீதியாக தான் செய்யணும்னு சொல்றீங்க. செடோ வந்து கூட்டாக இணைந்து எதிர்காலத்தில் அங்க பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு செயல்படுறதுக்கு நீங்கள் எந்த வகையில ஒரு திட்டத்தை வச்சிருக்கீங்களா, இல்லாட்டி அதை பற்றி காய்ச்சிட்டீங்களா? அதை சொல்லுங்க. நாங்கள் தனிப்பட்ட முறையில் இப்போ செய்கிற திட்டங்களை வந்து ஒரு காலகட்டம், அதாவது வந்து அந்த அந்த நேரம் நெருங்கி வரும், அந்த சரியான சூழல் ஏற்படும் நேரத்தில் இங்கத்தே நீங்கள் அந்த சொன்ன இங்கே ஒரு நிதியம் எங்களுக்கு போதுமான செடோண்ட அமைப்பில் நிதியம் இருக்கிற பட்சத்திலையும் அங்கே அதுக்கான சூழல் உருவாகும் பட்சத்திலையும் இப்போ நாங்கள் கடந்த 2009 பிறகு நடந்த நிறைய முதலீடுகளில் வந்து தோல்விகளும் நடந்திருக்கு, நிறைய தோல்விகள், வெற்றிகள் ஒரு சில தான் நடந்திருக்கு. ஆனால் இப்போ ஒரு வழிப்பாதை என்றுதான் நான் சொல்லுவேன். இப்போ என்ன அங்கே முதலீடு செய்யப்படுகிற முதலீடுகள் ஒரு வழிப்பாதை திரும்பி வருமென்றதுக்கான உத்தரவாதம் அங்கே இல்லை. ஆனால் அதையும் தாண்டி இப்போ நானெல்லாம் நிறைய என்னுடைய சக்திக்கு மீறி நிறைய முதலீடுகள் அங்கே செய்திருக்கிறேன். நான் அதில் வெற்றியும் கண்டிருக்கேன் அதில். ஆனால் ஒரு சில முதலீடுகள் நான் வெற்றியை எதிர்பார்க்காம அந்த சமூகத்திலே அல்ல அந்த குடும்பத்திலே அல்ல அந்த குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற மக்களுக்கான ஒரு வளர்ச்சியை தான் நான் எதிர்பார்த்து அதை செய்கிறோம். அது ஒரு வித்தியாசமான முதலீடு. சொந்தமாக நாங்கள் ஒரு முதலீடு செய்து அதில் வருமான ஒரு வழிப்பாதையை தான் இருக்குது. இப்போ அதுக்கான சரியான பாலத்தையும் சரியான பாலம் இருக்கிற ஆட்களையும் அடையாளம் கண்டு நிச்சயமாக செய்யலாம். செய்ய முடியாத ஒன்றும் இல்லை. நாங்கள் எங்கள் இப்போ நெடுகளும் அந்த தவறுகள் நடந்துட்டு அந்த தவறு ஏதோ ஒரு கட்டத்தில் நாங்கள் திருத்த வேண்டியதோ அல்லது அதை சரி பண்ண வேண்டியதோ கட்டாயங்களுக்கு இருக்கு. இல்லாட்டி நாங்கள் இங்கே கேட்ட மாதிரி வருங்காலத்தில் வந்து நாங்கள் செய்யறதுக்கான இதுகள் நடந்துன்னு செய்து கொண்டிருக்கிறோம். ஸ்டுடோவின் இதால வந்து அந்த இதை நாங்கள் செய்யறதுக்கு அது கவனத்தில் எடுக்கிறோம். அதனால இப்போ எனக்கும் ஒரு அனுபவம், அங்கே ஐடி கம்பெனி கொரோனா தொடங்குறதுக்கு முன்னாடி ஐடி கம்பெனி இருந்தது, அது லொஸ்ட் ஆயிருந்தேன். அதுக்காண்டி நான் முடியல. இப்போ அக்கௌண்டிங் கம்பெனி தான் அங்கே தான் வச்சுட்டேன். அப்போ அதுக்குள்ளே இப்போ வேலை செய்கிறாக்கள் 5 வேலை செய்யணும். அது டபுள் ஆக்குன்னு 5 வருஷம் ஆகிட்டு. அப்போ அது ஒரு திட்டம் போகுது. அது எனக்கு அனுபவம் எங்களுக்கு தனி ரீதியாக இருக்குது. அப்போ அதையும் இன்வெஸ்ட் பண்ணுற தைரியமாக தமிழ்நாட்டில் உள்ள கொண்டிருந்தேன். இப்போ ஸ்கூலிங் நடந்து வந்துருக்கு. ஒவ்வொரு கிழமைக்கு ஒருக்க அவளுக்கு ஸ்கூலிங் இங்கத்த லெவலில் அக்கௌண்டிங் என்ன செய்யறது, இங்கத்த லெவலில் ஆக்களோட பிஹேவ் பண்ணுறது என்னென்னு, டைமிங் என்ன, டைம் கீப்பிங் என்ன, குவாலிட்டி என்ன. அப்போ அந்த லெவலுக்கு அவளை கொண்டு வந்து இப்போ எங்கள்கிட்ட வேலை செய்யாட்டியும் ஒரு இடத்துல போய்க்க அவளுக்கு அந்த ஸ்டாண்டர்ட் கவர்மெண்ட் தான் எண்ட் ஆகி இப்போ தனிப்பட்டு செய்கிற ஒரு ஆக்டிவிட்டி. இவர் செய்கிற ஐடி கம்பெனி இந்த ஆக்களை பழக்கி எடுக்கிறேன்னு சொல்லி நானும் போய் சேர்ந்து காய்ச்சி அதில் ஆலோசிச்சு நாங்கள் இப்படி லெக்சரை இங்கே படித்தவங்க, ஐடி படித்தவங்க, சாஃப்ட்வேர் படித்தவங்க லெக்சரை ஹாலிடேன்னு போய்க்க அவளுக்கு ஒரு 1 வீக் லெக்சர் எக்ஸ்டர்னல் இன்டர்நேஷனல் ஆவரேஜ் உங்களுக்கு பழக்கணும். என்ன ஸ்டாண்டர்ட், என்ன கம்யூனிகேஷன், இது இன்டர்நேஷனல் கம்யூனிகேஷன் இந்த இந்தியா அந்த லெவலில் இருக்கு. ஆனால் எங்க இலங்கை தமிழாக்கள் அந்த லெவலுக்கு வரையில. அப்போ அந்த லெவலுக்கு என்ன அந்த ஆக்களை கொண்டு வர நோக்கமும் இருக்கு. அப்போ இவர் தொடங்கினதுக்கு நான் போய் அதில் ஆலோசனை சொன்னேன், கன்சல்டிங். அப்போ நான் சொன்னேன் இப்படி செய்ய முடியும். லெக்சர் வழியால் இருந்து கொண்டு வந்து அவங்களுக்கு ஹாலிடே மாதிரி ஆகுது. எங்கடாக்களுக்கு வெளியாக்கள் இந்த ஒரு கிழமை லெக்சர் கிடையாது. அதோட நீங்க இன்டர்நேஷனல் மூவ் செய்யலாம். அப்போ அந்த இது நடக்குது. அது ஸ்டெடோக்குள்ள ஃபார்முலா கொண்டு தான் வேணும். அதுக்கு ஸ்டெடோ ஒரு ஃபார்முலா வரும். இது நான் நினைக்கிறேன் நாம் முடிப்பாக நினைக்கிறேன். இப்போ நீங்கள் உண்மையில் சுவிட்சர்லாந்தில் நீங்கள் நிறைய நல்ல வேலை செய்திருந்தீங்க தெரியும். நீங்கள் தனிப்பட்ட ரீதியாக அது 2009 முதலும் அப்படியெல்லாம் செய்தீங்கன்றது தெரியும். ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. 1-2 நிகழ்வுகள் நல்லதாக நடந்திருக்கு. என்றாலும் இந்த பண்பாட்டு ரீதியாக கலைஞர்களை கூடுதலாக எங்களுடைய ஆக்களை வச்சு நிகழ்ச்சி செய்யணும்னு சொன்னால் உங்களுடைய ஆதரவு காணாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க. உண்மையாது நீங்கள் என்ன சொல்றீங்க? ஈழத்தமிழ் கலைஞர்களை இப்போ என்னென்றால் நாங்கள் வந்து 2009 வரை அதுக்கு பிறகு சில முக்கியமான நிகழ்வுகளுக்கு எங்களை பங்களிப்பு போய் இருந்திருக்கு. முக்கியமான நிகழ்வுகளுக்கு நாங்கள் எப்போ பங்களிப்போம். ஆனால் ஒரு தனிப்பட்ட ரீதியில் எங்கட கலைஞரை கூப்பிட்டாலும் சரி, வியாபார நோக்கத்தில் ஒருவர் அழைக்கும் போது வந்து அந்த 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 நிகழ்வை ஒருங்கிணைப்பவர் அல்லது நிகழ்வை நடத்துவர் தான் அதுக்கு பொறுப்பு. நாங்கள் வந்து வியாபார ரீதியை தான் கூப்பிடுவோம். கலைஞர்களை கௌரவிக்கிறது என்று கூப்பிடுறதுக்கு நாங்கள் பங்களிப்பு செய்கிறோம். கலைஞர் செய்கிறோம். ஒரு சிலருக்கு நாங்கள் ஒரு சில காரணங்களால் அதை தவிர்க்கலாம். காரணங்கள் நிறைய இருக்குது. நாங்கள் எல்லாத்தையும் புள்ளியில் சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் ஒரு தொழில் நிறுவனமாக ஒரு நிலத்து கலைஞராக இருந்தாலும் வட இந்திய கலைஞராக இருந்தாலும் எங்கள் நிறுவனத்துக்கு அதால் ஒரு லாபம் அல்லது அதால் ஒரு நன்மை கிடைக்கும் பட்சத்தில் தான் அதுக்கு நாங்கள் எங்களோட உறுதுணையை கொடுப்போம்.
முந்தி நாங்கள் அந்த எதிர்பார்ப்பு எந்த ஒரு வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் 2009க்கும் அதுக்கு புறம் நடக்கிற எங்களோட இனம் சார்ந்த நிகழ்வுகளுக்கு நாங்கள் பங்களிப்பு செய்வோம். ஆனால் அதுக்கு பிறகு அப்பாற்பட்டு இசை நிகழ்ச்சிகளோ அதுகளுக்கு வந்து நான் தனிப்பட்ட முறை என்னுடைய தனிப்பட்ட கருத்து, நான் என்னுடைய நிறுவனத்துக்கு அதால் ஒரு பிரயோஜனம் பெறுமா அல்லது அதால் எங்களோட சமூகத்துக்கு ஏதாவது கிடைக்குமா என்றதான் செய்வோம். இல்லாட்டி ஆலோசித்து தான் செய்யலாம். முந்தி நாங்கள் இந்த நடந்த நிகழ்வுகளுக்கு நாங்கள் இதை பற்றி சிந்திக்கிறதே இல்லை. அதுக்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவு எப்பவும் இருந்து ஐபிசி திறந்த காலங்களில் இருந்து தெரியும் என்னுடைய பங்களிப்பு தொடர்ச்சியாக இருந்தது. ஐபிசி இந்த பாலனை திறந்த காலத்திலேருந்து எந்த வித நிறுத்தம் இல்லாமல் நான் திறந்து ஏன்னா அந்த ஊடகம் இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு, அது லாப நோக்கம் இல்லை, எங்களுடைய வியாபாரத்துக்கு உறுதியாக இருந்தது. எங்களுடைய நிறுவனத்தை வளர்த்ததுல இந்த நிகழ்வுகளும் இந்த தமிழ் மக்களும் தான் முக்கிய பங்கு. அவை அந்த தமிழ் மக்களின் பங்களிப்பாக அல்லது அதால தான் நாங்கள் இன்றைக்கு இந்த நிலைமையில் இருக்கிறோம்ன்றதை நாங்கள் மறக்கலாம். அதுக்கு நாங்கள் எப்போ வந்து திறம் தாழ்த்தி நன்றி தெரிவித்து அவர்களுக்கு இனியும் தொடர்ந்து அதை செய்வோம் என்றதில் உறுதியாக இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சவர்கள் எல்லாம் கவியனே அப்படித்தான் இந்த தம்பியும் வந்து அவற்றை இதில் என்னென்னா எங்களோட தேசிய விடுதலை போராட்டம் ஆரம்பித்த காலத்துல இருந்து திருச்சியில் நடந்த அனைத்து நிகழ்ச்சியின் பிரசுரங்கள்ல பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு 5 கம்பெனி இருக்கு. அதுல உள்ள 2 முக்கியமான கம்பெனி இதுல இருக்குது. அது பிறகு இல்லாம போனதுன்றதுக்கு உங்களுக்கே தெரியும் என்ன காரணம். நான் அதை கேட்கிறேன். நான் என்ன வணிகர்கள் அரசியலையும் தீர்மானிக்கிறோம் மறுக்கிறதுக்கு அது எந்த கட்சியா இருந்தாலும் இடதுசாரியோ வலதுசாரியோ எதாக இருந்தாலும் அரசியல் ரீதியாக சுவிட்சர்லாந்துல சின்ன சின்ன முன்னேற்றம் இருக்கு. நான் சொல்றது இந்த நாட்டு கட்சிக்குள்ளே இருக்கிறவர்கள் எஸ்பி கட்சி கடந்த காலங்களில் இருந்து மாற்றம் வந்திருக்கு, ஒரு பெரிய ஒரு அறிக்கையை தந்திருக்காங்க. அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா அரசியல் ரீதியாக உங்கள்கிட்ட கேட்கிறேன்னு சொன்னா நீங்களும் ஐக்கியப்பட்டு ஒரு பயிற்சி பெற்று நடந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி லாப நோக்கம் அற்று செய்கிறவர்களுக்கு உங்களுடைய ஆதரவு எப்படி இருக்கும், அரசியல் ரீதியாகவும் எப்படி இருக்கும் தான் நான் முன்னுக்கு கேட்டது. நான் தமிழ் கட்சியில அங்க 15 பேரும் அங்க தவிர இருக்கிறேன். அரசியல்ல எங்கட மாநில அரசியல்ல வந்து நான் டிரெக்டா எங்காட்டியும் இன்டிரெக்டா அங்க இருக்கிற அங்கத்தவர்களோட தொடர்புல இருக்கிறேன். பல நிகழ்ச்சிகள்ல நாங்கள் சேர்ந்து இன்டிகிரேஷன், அதாவது இன்டிகிரேஷன் ப்ரோக்ராம், இன்டர் ரிலிஜியஸ் ப்ரோக்ராம்ல இதெல்லாம் வந்து நாங்கள் 2 காலமாக நான் இணைந்து வேலை செய்யணும். இப்போ இளம் தலைமுறைகள் வந்தபடியால் அவர்கள் அதில் அதுக்கு ஆதரவுட்டே ஒரு திட்டம் இருக்கு. அந்த பொலிட்டிக்ஸ்ல மூவ் பண்ற சம்பந்தமா அதை ஏன் கேட்கிறேன்றதை சொல்றேன். நான் சொன்னா 16 வருஷமா போயிட்டு ஒரு இளம் தலைமுறையினரிடையே ஒரு அரசியல் ரீதியான பயிற்சி பட்டதை சுவிட்சர்லாந்தில் ஒன்றுமே நடக்கும். உங்களுக்கு தெரியும் அடுத்த ஸ்டெப்ஸ்ல அதை செய்யணும். அந்த பொலிட்டிக்ஸ் பார்ட்டியில் ஒவ்வொரு மாநில ரீதியாக நாங்கள் அதையோட சேர்ந்து இல்ல நான் சுருக்கமாக எங்கட 2ஆம் தலைமுறை பிள்ளைகளை அரசியல் மயப்படுத்துற மாதிரியான அரசியல் பற்றையல் செய்யற நோக்கம் இருக்கா உங்களோட சுவிஸ் தமிழ் பொருளாதார மேம்பாட்டு? அது கட்டாயம் தேவை. இந்த தொழில் செய்கிற ஆட்களுக்கு நாங்கள் தலைப்படுத்த போறோம், அது முன்னால கொண்டு போறோம்ன்ற அரசியல் இல்லாம நடக்காது. அது சுவிஸை பொறுத்தவரை சுவிஸ் அரசியல் இல்லாம நடக்காது. இப்போ நான் கூட கொஞ்சம் அரசியலுக்குள்ள சம்மந்தப்பட்டிருக்கேன், நேராக இல்லை. ஆனால் அப்படி சம்மந்தப்பட்டாக்களையும் சந்திச்சிருக்கேன். இப்போ எஸ்எல்கையோ இல்லதோ அதுலேயும் நாங்கள் மூவ் பண்ணி கொண்டிருக்கேன். அதுலேயும் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதுலேயும் போய் எதாவது பண்ணணும். அதில் சம்மந்தப்பட்ட ஆக்கள் விரைக்க அவையிலையும் நாங்கள் புஷ் பண்ண தான் செய்வோம். இப்போ பொலிட்டிக்ஸ் படிக்கிறார்கள் தமிழ்நாட்டிலையும் இருக்குது, போலீஸ் லீடர்ஷிப் அதெல்லாம் படிக்கிறார்கள் இருக்குது. அந்த ஆக்களை மூவ் பண்ணி அந்த இடத்துல நாங்கள் பொசிஷனில் வைக்கணும். ஏன்னா எங்களோட திறமை மட்டும் காணாது. அந்த போலீஸ் லீடர்ஷிப் படித்தால கொண்டே நாங்கள் அரசியலில் முன்னால் விட்டு எங்களுக்காண்டி அதில் நிற்கிறதுக்கு செய்கிற நோக்கம் இருக்குது. அப்போ அந்த ஆக்கள் வெறும் மட்டும் எங்களால் அதை ஒன்று சொல்லிடுறாங்க. 10 பேர் வந்தால் அதுக்கப்புறம் நாங்கள் முடிவெடுக்கலாம். இந்த 3 வருஷத்துல இந்த 10 பேரை கொண்டு அந்த இடத்துல நிற்க போகிறோம், நிப்பாட்ட போகிறோம். ஆனால் அந்த ஸ்டேட்டோட கட்டாயம் ஒரு அதில் செய்கிற வேலையில் ஒரு வேலை முக்கியமான வேலை அது இல்லாமல் நடக்காது.